யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சு? அவர் என்னை நம்முடைய கூடாரத்தில் என்னை நமது கூடார மறைவிலே ஒளித்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், முகத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடும். உமது வழியை எனக்கு போதித்து வழிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசத்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். டிவோஷன் எடுக்கிறது ஏதாவது சொல்லியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது சொல்ல கருத்து இருந்தாலும் நீங்க சொல்லலாம். என்னக்கா கூப்பிட்டு சொன்னப்போ அக்கா வேணாக்கா நான் எடுத்ததில்லை, எனக்கு வேண்டாம் இப்போவே சொன்னேன். அக்கா சொன்னாங்க டீச்சரா இருக்கீங்க தானே எடுக்கலாம் நீங்க அப்படின்னாங்க. ஒரே ஏஜ் குரூப்பா இருப்பாங்க, ஈஸியா இருக்கும் கிளாஸ் எடுக்கிறது. என்னை விட மேல இருக்கவங்களும் இருப்பாங்க, குழந்தைங்களும் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு எடுக்கிறது பெரிய பெரிய அதே கிளாஸ் நிறைய எடுத்திருக்கோம். ஆனா எல்லா தரப்பட்ட முன்னாடி பேசுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆடியோ ப்ரேயர் மீட்டிங்ல மெசேஜ் கொடுப்பேன், அதனால வீடியோ இருக்காது, ஆடியோ தானே கொடுப்போம். அப்போ ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அக்கா கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி செலுத்துறேன். இருந்தாலும் என்னோட எப்படி நான் பேசுறேன்றதை நீங்க தான் ஓகே. இப்போ நம்ம சங்கீதம் வாசிச்சோம். இந்த சங்கீதத்தை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது இல்லைங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் நான் இதை எடுத்தேன். எப்பவுமே நம்ம பிரச்சனைகள் நம்ம மத்தியில் இருக்கும்போது நம்மளுக்கு ஆறுதல் அளிக்கிறதா இருக்கு. இந்த சங்கீதத்தை எழுதுறது நம்ம தெரியும், தாவீதுன்னு பார்க்கிறோம். தாவீது அத்தனை இஸ்ரவேலுக்கும் அவர் தான் ராஜா. அவருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவருடைய அவருக்கு பிரச்சனை வருது, சவுலால பிரச்சனை. அவ்வளவு தூரம் சவுல் கோலியாத்தை வென்றது தாவீதோட முயற்சி தான் சவுலுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கூட சவுல் அதுக்கப்புறமா தாவீதான் தான் பார்க்கறாரு இல்லைங்களா? அப்போ எத்தனை தடவை அவருடைய உயிர்க்காக ஓடி ஒழிகிறத நம்ம அதிகமா வாசிக்கிறோம். அப்படி இருக்கிற தாவீது அவருடைய பலன் யாருன்னு சொல்றாரு? கர்த்தராகிய கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சங்கீதம் ஆழமான ஆவிக்குரிய சங்கீதமா இருக்கு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே நல்ல அறிந்த ஒரு சங்கீதம். நம்ம நிறைய பேர் பாட்டா கூட பாடி இருக்கு. இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கும்போது முக்கியமான காரியம் என்னன்னா, தேவகிறவர்கள் பயப்பட தேவை. தேவனை நம்ம நம்பணும்னா பயப்பட தேவையில்லை அப்படின்றத பார்க்கணும். சங்கீதத்தை ரொம்ப நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கிற சங்கீதமா இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த சங்கீதத்துல ரெண்டு முக்கிய கருத்துக்கள் நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு தேவன் உறுதியான நம்பிக்கை. தாவீதுக்கு மீது இருந்த உறுதியான நம்பிக்கை. அது கஷ்ட நேரத்தில் தேவனை தேடும். ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். ஒண்ணு வசனம் 1 to 6 அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் காரியங்களையும் ஊக்கத்தையும் வெளிப்படுத்தும். 7 to 14 நம்ம பார்க்கும்போது நம்ம உதவிக்காக தேவனை நோக்கி கெஞ்சமா இருக்கு, தாவீதோட ஜெபமா இருக்கிறத நம்ம அந்த நம்ம சொன்ன நானு தாவீது பல எதிரிகளையும் சந்தித்த போது பயம் என்ன செய்யல, மூழ்கி போகல. மூழ்கி போகாம தேவ
கேட்கும்போது என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஏதாவது கவர்மெண்ட் லீவ் வந்தா உடனே லீவ் கேட்டு, உங்களுக்கு கவர்மெண்ட் லீவோட லீவ் வந்தா லாஸ் ஆஃப் பேல போங்க, இல்ல 2 கட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது நமக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இந்த மாதிரி திங்ஸ் நிறைய இருக்கு. அப்ப நம்ம போகும்போது நாளா நிறைய டைம் ஜாப் லீவ் கேட்கும்போது, ஏன்னா அவங்க எந்த மாதிரி எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அப்ப நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவரே போது அவங்களுக்கு சார்ந்தமுள்ள அவங்களுக்கு ஒரு இது இருக்கணும், இருதயம் இருந்தாதான் நம்மளுக்கு லீவ் ஆகும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று பேசுவாங்க, அது வருத்தமா இருக்கும். பேசினாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம அப்போ அந்த இடத்துல நம்ம பயப்படுறோம். ஆனா அதே இடத்துல நம்ம பயப்படாம தேவனை நோக்கும் போது அதற்கு தேவன் நம்மளுக்கு பதில் அளிக்கிறவரா இருக்கு பார்க்கணும். வசனம் 1 பார்க்கும்போது கர்த்தர் எப்படி இருக்கிறார் அப்படின்றத பார்த்தா, கர்த்தர் என் ஒளியும் ரட்சிப்பும் என் மாணவர் நம்ம பார்க்கணும். முதலாவது வசனம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் மாணவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் இவனின் பலனானவர் அப்படின்னு நம்ம சொல்றத பார்க்கிறோம். கர்த்தர் தேவனை 3 விதமாக விவரிக்கிறார். முதலாவது வசனத்துல தேவன் தாவீது 3 விதமாக விவரிக்கிறார். ஒளி அப்படிங்கிறார், the Lord is my. அப்போ நம்ம சங்கீதம் 119 105 பார்க்கும்போது 119 105 கர்த்தர் நம்மளுடைய லைட் அப்படிங்கும்போது வசனம் தான் நம்மளுக்கு. அப்ப நம்ம தேவனை நம்மளுடைய வெளிச்சமாக நம்ம வசனம், அவருடைய வசனம் நம்ம கால்களுக்கு தீபமும் என் வெளிச்சமுமாய் இருக்கிறது. நம்ம படுத்துறது வசனம் தான். நிறைந்த பாதையில நம்ம செல்லும் போது நம்ம இப்போ ஒரு டார்ச் லைட் வேணும் இல்லைங்களா, ரொம்ப கரண்ட் இல்லை அந்த மாதிரி நம்ம போகும்போது ரொம்ப இருளா இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையில பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்கும் போது அதுதான் நம்மளுடைய வெளிச்சமாக இருக்கிறார். இப்போ நம்ம ஆன்டி சொல்ல 12th முடிச்சோன்னே நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா அடுத்து என்ன செய்யறது அப்படின்றது அவங்களுக்கு டார்க்னஸ் தான். அதுதான் டார்க்னஸ். அடுத்து நம்ம வேலையை படிச்சு முடிச்ச வேலைக்காக காத்துக்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம தேவனை மட்டுமே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நம்ம முடிவுகளை எடுக்க நாம அப்போ நம்மளுக்கு தேவனுடைய வேணும் அப்படின்றத நம்ம ஜெபிக்கிறவங்க. அடுத்ததாக பார்க்கும்போது கர்த்தர் என்ற அச்சி சொல்றார், the Lord is my salvation. இது தேவனுடைய அன்பை குறித்து பேசுறதுல கர்த்தர் என்ற ரட்சிப்பு அப்படின்றப்போ எனக்கு பிஸ்ல கூட பார்த்தோம், நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரா இருந்தது இல்லைங்களா. எத்தனை பேர் கரெக்டா இருக்கீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் ஒரு கொஸ்டின் தாங்க இருந்தாலும் அப்போ அந்த என்ன நம்ம பார்க்குறோம்னா தேவனுடைய அன்பை நம்மளை நெருக்கி ஏவனாதான் நம்ம எதிர்பட முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய அன்பை குறித்திருதான் இது. இந்த அதே அன்பு தான் நம்மளே இல்லைங்களா. யோவான் 3:16 நம்ம என்ன வாசி, தேவன் தம்முடைய நேற்று பிஸ்ல எழுதிப்பீங்களே, அன்பு வச்சதுனாலதான் தேவன்ல வந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு நிபந்தனை. ரட்சிப்பு இலவசமாய் தேவன் கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பின்பு அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சிருக்கார். அப்போ தாவீது வாழ்க்கையில பார்க்கும்போது ஆடு மேய்க்கும் சிறுவனாக தான் இருந்தார். சாமுவேல் ஈசா வீட்டுக்கு போய் அபிஷேகம் போகும்போது லைனா ஒவ்வொரு இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே வராரு. அப்போ கடைசியா இருக்கிறது அவனவா ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இருக்கிறது இன்னும் ஒண்ணு மட்டும்தான், அவன் இருக்கிறதுலே சின்ன பையன். அவனுக்கு ஏன்னா இவங்கெல்லாம் அந்த படையில நல்ல பராக்கிரமா பலசாலியா இருக்கிறவங்க. அதுல பார்க்கும்போது ஒருவேளை பிசிக்கலா பார்க்கும்போது அவ்வளவு பலமா இருந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அது ஈசாய் அவர் கொண்டு நிறுத்தவே இல்லை. கர்த்தர் இருக்கிறார். அப்போ ஒரு ஆளுமை இவனா இருக்கும்போது சிங்கத்தையும் கரடியையும் எதிர்த்து நிற்கக்கூடிய இதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்க என்னன்னு பார்த்தோம்னா அவருக்கு வைத்த நம்பிக்கை. சிலருந்து அவர் தேவன் மேல வைத்த நம்பிக்கை. இந்த காலத்துல நம்மளுக்கு கரடியோ சிங்கமோ வர, கரடியும் சிங்கமோட நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாங்க. அதனால நம்ம எப்பொழுதுமே மேல நம்ம நம்பிக்கை வை சொல்லி பார்க்கணும். ஏன்னா 1 Peter 5:8 நம்ம வாசிக்கும் போது 1 பேதுரு அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது என்ன பார்க்கிறோம், நேற்று நம்ம பார்க்கும்போது கூட எவனை விழுங்கலாம் என்று வகை
பிரிக்க முடியும். அதுதானே. அதனால் நம்ம எப்பொழுதும் தேவனின் நம்மளுடைய ரட்சிப்பு மனதில் வைத்து எந்த காரியத்திலையும் நம்பாதபடி அவரையே நம்பி இருக்கணும். எத்தனை நாளும் சரி. சில நேரங்களில் நம்ம தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வரலாம். வேலை இழப்பா இருக்கு. நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகளா இருக்கலாம். சிலருக்கு கடன் இருக்கலாம், சிலருக்கு குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவன் உதவி செய்கிறார். அதனால தேவன் மேல் மாத்திரமே நம்பிக்கை வைத்து நாம் முன் செல்ல வேண்டும் அப்படின்ற இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது கர்த்தர் என் பலன் அப்படின்னு எதிராளியிடத்திலிருந்து காப்பாற்ற கர்த்தர் தான் அப்படின்றத அவர் தெளிவா அறிந்திருந்தார். நம்ம இப்ப அந்த காலத்துல எல்லாம் நீங்க பார்க்க ராஜாக்கள் அரண்மனையை சுற்றி கோட்டை வச்சிருப்பாங்க. வேலூர் போனீங்கன்னா நிறைய கோட்டைகள்லாம் எதுக்காக அந்த கோட்டைகள் அப்படின்னு நமக்கு அவங்க எதிராளிகளிடமிருந்து அவர்களை அந்த கோட்டையை ஸ்ட்ராங்கா கட்டுவாங்க. எந்த எதிராளியும் வரக்கூடாது. அப்படியே உள்ள வந்தா ஒரு அகலி, அந்த கோட்டை அகலி வச்சிருப்பாங்க. அந்த அகலியில முதலைகள் போட்டு வச்சு அப்புறம் அந்த எதிராளி சப்போஸ் உள்ள வந்தாலும் அவர்களை வச்சுட்டு விடும் இல்லைங்களா? சரி, அப்போ அந்த அளவு அவங்க ப்ரொடெக்ட் அதுக்காக கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ப்ரொடெக்ஷன் ஒன்லி காட் தான். இதுல சொல்றாரு நமக்கு புயல் இதெல்லாம் வரும்போது பாதுகாப்பா இருக்கிறது தேவன் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம வாசித்த இந்த நூல்ல நம்ம பார்க்கும்போது அவர் எத்தனை விதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும் சொல்றாரு, என் இருதயம் பயப்படாதுன்னு சொல்றாரு. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரச்சனைகளை பார்க்க கூடாது. பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிற தேவனை மட்டுமே பார்க்க வேண்டும் அப்படின்றத பார்க்கிறோம். அதனால வெல்லும் ரகசியம் என்னன்னா பார்ப்பது அல்ல, தேவனை பார்ப்பது. பயத்தை வெல்லும் ரகசியம் பிரச்சனைகளை பார்க்க தேவனை பார்ப்பது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பிள்ளைகள் நம்மளுக்கு மாறலாம், ஆனால் எப்பொழுதுமே மாறுவதில்லை. இருந்த தேவன், தாவீதோட இருந்த தேவன் நம்ம. அடுத்ததாக நம்ம பார்க்கும் வசனம் 4-6 பார்க்கும்போது சந்நிதியே மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம தேவனிடத்தில் வர மிகப்பெரிய ஆசீர்வாதம். வாசிக்கலாம் வசனம். நம்ம பார்க்கும்போது தாவீது எங்க இருக்கிறதே நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான். அவரால் ஆலயத்தை கட்ட முடியல, ஆனாலும் நினைக்கிறாரு கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதும் பிரயாசப்படுறாரு. அவர் ஒரு அரசு, அவருக்கு டைம் கிடைச்சிருக்குமா? டைம் கிடைக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பா டைம் இல்ல. அரசருக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கும். அவருடைய காலத்துல பார்க்கும்போது சுற்றி எதிராளிகள் தான் இருந்தாங்க. சாலமோன் அந்த மாதிரி எதிராளிகளை நம்ம பார்க்கறதே இல்லை. பார்க்கும்போது சுத்தி எதிராளிகள் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் எத்தனையோ இருந்திருக்கும், ஆனாலும் அவர் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற நாடி தேடுகிறார். அதே போல நம்முடைய சந்நிதியில் இருக்கிறத எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் நாம கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறத நம்ம மிகவும் பவுல் இருந்தார். அப்போஸ்தலனாகிய பிலிப்பியர் 3:13 வாசிக்கும். 3:13 பவுலுக்கு இருந்த பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகள் மத்தியில வந்தாலும் சொல்றாரு, பின்னானவைகள் முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன். தேவத்தில் இருக்கிறது தான் அவர் விரும்புறாரு. எத்தனை பிரச்சனை சாகிற மாதிரி கூட அவர் அடிச்சு, ஆனாலும் திரும்பவுமாக பலன் பெற்று கர்த்தருக்காக அவர் நிக்கிறத நம்ம பார்க்க முடியும். வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கான்றத நாம சிந்தித்து பார்க்கணும். அவருடைய கோல் என்ன? பின்னானவைகளை மறந்து முன்னாடி நோக்கி ஓடுறதா இருந்தது. அந்த மாதிரி நம்ம ஏதாவது நமக்கு வச்சிருக்கோமா? அந்த மாதிரி நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய. நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் குழப்பத்தாகவே இருக்கிறோம் இல்லைங்களா? மார்த்தாரை போல இருக்கிறோம். நம்ம ஐயா வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், மரியாதை வேண்டும் தேவன் விரும்புகிறார். நம்ம பல வேலைகள் பல நேரங்கள் விதமான சிந்தனைகளில் தான் இருக்கிறவங்களுடைய போல நம்ம ஒரே சிந்தனையில இருக்கிறது இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருப்பதை நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அரசனா இருந்தாரு, அவர் செல்வம் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு அவருடைய நாட்டை ஃபுல்லாவே தேவனுடைய சந்நிதியில் இருக்கிறதை அவர் நாடி தேடுகிறவராக இருந்தார். அதனாலதான் கர்த்தருக்கு
நம்ம தேவனோட பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். தேவன் வந்து எப்படி பார்க்கும்போது அவர் பரிசுத்தமானவர், அவர் ஆண்டவர், கிருபை உள்ளவர், அவர் இல்லைங்களா? அப்போ இதை நம்ம அவருடைய சித்தத்தை அவர் என்ன நம்ம வாழ்க்கையில செய்ய நினைக்கிறாரோ அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம வாழ வேண்டும் கூட. அதாவது இப்ப நம்ம குடும்பத்துல எத்தனையோ நேரங்கள்ல நம்மளுக்கு குழப்பம் வந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் அதை கொண்டு போய் நம்ம ஜெபித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். தேவன் நம்மளோட ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் இருக்க நம்மளுடைய தேவன் நம்மளோட இதை தாங்க அதை தாங்கன்னு தாவீதுங்க கேட்கும். ஆனா தாவீதுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ தேவனோட சில பேர் நேரம் வந்து நல்ல ஒரு முதலீடு. பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்குலாம் தெரியும் இல்லைங்களா? பிக்சட் போட்டா இவ்வளவு வட்டி வரும் அவ்வளவு வட்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து நம்மளோட பிக்சட் நம்ம யார்கிட்ட போடணும் அப்படின்னா சந்நிதியில போடணும். அப்போ நம்ம எவ்வளவு தூரம் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அவனுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு அதற்கான கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பாரு. அக்கா சொன்னாங்க, எனக்கும் கூட என்கரேஜ் ஆகுது. ரைட் டைம் நம்ம நிறைய டைம் மிஸ் பண்ணிடுறோம். எடுக்கும்போது நம்ம தேவனில் இருக்கிறத நம்ம நாடுறோம். கொஞ்சம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த டைமை கரெக்டா ஒதுக்கணும்னா தேவனுடைய சந்நிதியில் இருக்கும்போது தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தர அவர் அவருமே ஆயத்தமாக தான் இருக்கிறார். நாம தான் நம்ம தேவனில் போறோமா அப்படின்றத நம்ம யோசித்து செயல்படும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது 7 to 12 வசனம் 7 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது தாவீதோடைய அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியில திருப்ப அவர் வந்து விண்ணப்பத்தை கேட்கிறத பார்க்கிறோம். விசுவாசிகளா இருந்தாலும் நாம வேண்டும் இல்லைங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணணும். இது ஒரு உண்மையான உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. நம்மளால செய்ய முடியும். சில வேலைகள்ல நம்ம ஜெபிக்காம இருப்போம். அப்படி இருக்கும் சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் சமூகத்தில் ஜெபித்து அதை வந்து செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து உமது முகத்தை தேடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு குழந்தை பயணம் அவங்க அப்பா கிட்ட போகும். எதுக்காக அவங்க அப்பா கிட்ட போகும்? ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக. அப்ப தகப்பனாக இருக்கிற போகும்போது நம்மளுக்கும் நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்மளுக்கு பார்க்கணும். நேரங்கள்ல வந்து நம்ம இந்த பிரச்சனையை நீக்கிவிடும் கருத்தை நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா நாம ஜெபிக்க இந்த சூழ்நிலையில் நான் எப்படி என்று சொல்லித்தாரும் கர்த்தாவே அப்படின்னு நம்ம தேவன் நம்மளுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துவார். நம்ம தேவன் சில பேர் வந்து கஷ்டம் தேடவே மாட்டாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, இருப்பாங்க, சர்ச்சுக்கு எனக்கு செய்தார் அப்படின்றதுல இருப்பாங்க. ஆனா அவன் கஷ்டம் வந்தால் தேவனிடத்திலிருந்து அவரை நம்ம இன்னும் மேலும் தேட வேண்டும். தீர்வு மட்டுமல்ல, தேவனுடைய வழி நடத்துதலும் அவசியம். நம்ம தீர்வை மட்டும் கேட்கக்கூடாது, அவருடைய வழிக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனம் 7 to 12 வரை நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது 14 வசனங்களை பார்க்கும்போது கர்த்தருக்கு காத்திருந்தாலே நம்மளுக்கு பிடிக்காது. பஸ்ல போறதுனால பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணியே ஓரடி எப்படா இந்த பஸ் வரும், அப்ப அந்த பஸ் இன்னும் வரல இதாயிரும் நம்மளுக்கு இல்லைங்களா? கர்த்தருக்கு காத்திருன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு காத்திருப்பது நம்மனா சும்மா உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத காத்திருப்பு அப்படின்னு நம்புறது, தொடர்ந்து ஜெபிப்பது, கீழ்ப்படிவது, மனம் தளராமல் இருப்பது. கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு சொல்லும் போது இந்த 4 விஷயம் பார்க்கிறோம். தேவனை நம்புவது, ஜெபிப்பது, கீழ்ப்படிவது, மனம் தளர இருப்பது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விவசாயம்னா அவர் போய் விதைச்சிட்டு கூட செய்ய முடியுமா? பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் காத்திருக்கும் இல்லைங்களா? அது மாதிரிதான் நம்ம வந்து எதுனாலும் தேவனுடைய சன்னதியில் காத்திருக்கும். தேவன் நம்மளுக்கு சரியான நேரத்தில் தீர்வை நம்மளுக்கு தரவரா இருக்காரு. அதை ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம காத்திருக்கணும். இப்போ மற்றொரு உதாரணம் போது லாசர் நோய் வந்து சொல்றாங்க இயேசு கிட்ட. ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? நம்ம புதிய பண்ணா அவர் எப்பதான் போறாரோ அங்கதான் அவங்க வீட்டுல தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவரை நேசித்த ஒரு லாசர் வந்து சுகவீனமா இருக்கிறத கேட்க. ஆனா தேவன் என்ன செய்யல, உடனே திரும்ப வந்து லாசர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவரு வந்து அவர் நோய் விட்டு இருக்கும் போதே அவர் போய் காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு தேவன் அங்க ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு இல்லைங்களா?
அப்ப நம்ம அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய சந்நிதி பண்ணி கர்த்தருடைய வழிக்காக நம்ம ஜெபம் பண்ணி சரியான முடிவை சொல்லிக்கூடாது நம்ம பார்க்கணும். ஆனா லாசர் தாமதமா போனதுனால என்ன, தேவனுடைய மகிமை அங்க வெளிப்பட்டதை பார்க்கணும். நோயிட்டு இருக்கும் போது ஒருவேளை அவரு போய் அவரை சொன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா ஆல்ரெடி வந்து தேவன் அநேகரை சுகமாக்கி கொண்டுதான் இருக்கிறார். அப்போ ஆனா வரைக்கும் 3 நாள் கழிச்சு போகும்போது அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினா ஒரு டைம் அவரு ஆண்டவர் வச்சிருப்பார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு டைமை கண்டிப்பா வச்சிருப்பார். அவருடைய கண்டிப்பாக நம்மளுக்கு தருவார். தேவனுடைய தாமதம் அப்படின்றது எப்போதும் அவருடைய மறுப்பு அல்ல, இல்லைங்களா? தேவனுடைய தாமதம் வந்து நம்மளுக்கு இதை விட பெஸ்டா கொடுக்கறதுக்கான டைம். அதனால பதில் தாமதம், நம்ம பதில் வரணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. பதில் ஆனாலும் நம்பிக்கையை இழக்க கூடாது. நம்பிக்கை தேவன் மாத்திரமே, தேவ இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இருக்கிறது செயல்படுவதற்காகவே. இப்போ லாசர் வாழ்க்கையில நம்ம பார்ப்போம். சங்கீதம் 20 தாவீதுக்கு ஒரு பல உண்மைகள் இயேசு நிறைவேறுதலை நம்ம பார்க்க முடியும். இயேசுவே ஒளியாக வரார், இல்லைங்க? யோவான் நானே உலகத்தின் ஒளி அப்படின்னு சொல்றார். இயேசு நமது ரட்சகர், சிலுவாக மரித்து அவர் உயிர்த்தெழுந்த பாவத்தில இருந்து நம்ம ரட்சிக்கிறார். இயேசு அடைக்கலம், எல்லா சூழ்நிலைகளிலும் அவரிடம் நம்மளுக்கு பாதுகாப்பு உண்டு. இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்ம படித்துக்கொண்ட முக்கியமான பாடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பயத்தை வெல்ல தேவனை நம்ப வேண்டும். பார்த்தது பயத்தை வெல்ல தேவனை நம்ப, தேவனுடைய சந்நிதி எல்லாரையும் விட மேலானது. நம்ம வந்து சந்நிதியில் இருக்கிறத நாட வேண்டும். கஷ்ட நேரங்கள்ல ஜெபம் மிகவும் முக்கியம். தேவனுடைய வழிநடத்துதலை பதில் தாமதம்